எல்லாருக்கும் வணக்கம். நான் திரைப்பட நடிகர் உங்கள் அன்பு திருப்பாச்சி பெஞ்சமின். இன்னைக்கு சேலம்ல பார்பி குயின் குகையில் அமைஞ்சிருக்கிற பார்பி குயின்ல சேலத்தில் உள்ள இந்த நரிக்குறவு சமுதாயத்தை சேர்ந்த ஒரு 40-50 குழந்தைகளை அங்கே கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு வந்து சாப்பாடு பிரியாணி உணவு விருந்து படைச்சிட்டு இருக்கோம். இது எதுக்காக அப்படின்னா, அதாவது அடித்தட்டு மக்கள், ஏழை மக்கள் எங்குமே வெளியில போய் இந்த மாதிரி இடங்கள்லாம் போய் சாப்பிட முடியாது, பார்க்க முடியாது. ஒரு சினிமா தியேட்டருக்கு போனாக்க சினிமா தியேட்டர்ல அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க. இதெல்லாம் ஒரு விழிப்புணர்வை கொண்டாடணும். இப்ப சமீபத்தில் கூட பாத்தீங்கன்னா கருடன் படத்துக்கு வந்து நரிக்குறவு சமுதாயத்தை சேர்ந்தவங்கள வந்து தியேட்டருக்குள்ள விடல. அது பெரிய இஷ்யூ ஆகி கடைசியில் வந்து கலெக்டர் வரைக்கும் போய் அப்புறம் தாசில்தார் தான் போய் எல்லாருக்கும் டிக்கெட் வாங்கி கொடுத்து உள்ள உட்கார வச்சுட்டு வந்தாங்க. அந்த மாதிரி நம்ம சேலத்தில் நடந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு நல்லெண்ணத்துல இந்த மாதிரி உள்ள நரிக்குறவு சமுதாயத்தை சேர்ந்தவங்களெல்லாம் பெரிய பெரிய ஹோட்டலில் போய் நாங்களே அப்ரோச் பண்ணி, சார் இந்த மாதிரி நரிக்குறவு சமுதாயத்துக்கு சாப்பாடு கொடுங்க, அவங்களும் மனிதர்கள் தான் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே பார்பி குயின் முதலாளி திரு முகமது ஃபயாஸ் அவர்கள் இம்மிடியட்டா நீங்க எத்தனை பேர்னாலும் கூட்டிட்டு வாங்க, நான் சாப்பாடு கொடுக்குறேன்னு சொல்லி இது 3வது முறை கொடுத்துட்டு இருக்காங்க சாப்பாடு. நான் கேட்கும் போதெல்லாம் எப்ப கேட்டாலும் சரி கூட்டிட்டு வாங்க சார் அப்படின்னு தான் சொல்றாங்க வழிய அவர் இது வரைக்கும் மறுத்ததே கிடையாது. ரொம்ப சிரிச்ச முகத்தோட, நான் ரொம்ப பெரிய மனுஷனா இருப்பான்னு நினைச்சேன். அங்க போனா சின்ன பையனா இருந்தார். ரொம்ப இதா எங்களை உபசரிச்சு, நீங்க எப்போ வேணாலும் என்ன கேளுங்க சார், நான் எல்லாரும் சாப்பாடு கொடுக்குறேன், எத்தனை பேருக்குனாலும் நான் சாப்பாடு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு. எதுக்காக இந்த மாதிரி சாப்பாடு கொடுக்குறேன்னா, ஏழை மக்கள், அடித்தட்டு மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த இவங்களே பாத்தீங்கன்னா நரிக்குறவு சமுதாயம் 5 வயசுக்கு மேல ஆச்சுன்னா பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு பேக்கை கொடுத்து கையில பாசி ஊசி எல்லாம் கொடுத்து ட்ரெயின்ல அனுப்புறது, பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போய் அனுப்புறது, வியாபாரம் பண்றதுக்கு. இந்த மாதிரி குழந்தை தொழிலாளர்கள் நிறைய வந்து உருவாகிட்டாங்க. இந்த குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிக்கணும், இந்த குழந்தை தொழிலாளர் எல்லாத்தையும் படிக்க வைக்கணும், படிக்க வச்சு அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் நாங்கள் இந்த எஃபர்ட்டை கையில் எடுத்துருக்கோம். நானும் ஜம்ஜம் மெல்மட் காசிம் 2 பேரும் சேர்ந்து இதை பண்ணிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு வந்து நிறைய எங்க சமூக ஆர்வலர்கள் நிறைய உதவிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா நோட்டு புக் கொடுக்கறதுக்கு ராம்நாராயண சதீஷ்னு சொல்லிட்டு ஒரு வக்கீல் வந்து அவர் நோட்டு புக் எல்லாம் கொடுக்குறாரு. இந்த மாதிரி நிறைய உதவிகள் போயிட்டு இருக்கு. எல்லாரும் படிக்கணும், அதாவது ஜாதி மதம் பார்க்காம ஏழைக்கு உதவணும், எதிரிகளை நேசிக்கணும், எல்லாரும் படிக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட தான் நாங்க இந்த தொண்டு செஞ்சிட்டு இருக்கோம் சார். இது வந்து இதோட நிக்காது, இது தொடர்ந்துகிட்டே இருக்கும், இது கண்டினியூவா தொடர்ந்துகிட்டே இருக்கும். நான் இல்லைனாலும் ஜம்ஜம் மெல்மட் காசிம் இங்குள்ள நண்பர்கள் செய்வாங்க, நான் இருந்தேன்னா நான் இங்க கூட வந்து செய்வேன் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறேன். வாரம் இது நடந்துட்டு இருக்கும். ஆமா சார். அதான் சார், இப்போ ஸ்கூல் முந்தா நாள் தொடங்கினோடனே நிறைய குழந்தைங்க வந்து எல்லாம் பாசி ஊசி விற்கிறதுக்கு போயிட்டாங்க. இப்போ நாங்கள் போய் எங்கே இப்போ அந்த போன முறை சாப்பாடு கொடுத்தோமே அவங்கெல்லாம் எங்கே ஸ்கூலுக்கு போகலையா அப்படின்னு சொல்லி கேட்டோம். இல்லைங்க, எல்லாம் வேலைக்கு அனுப்பிச்சிட்டாங்க, இவங்களுக்கு அப்பா இல்லை, இவங்களுக்கு அம்மா இல்லை, பசங்க குழந்தைங்க போனால் தான் இது பண்ண முடியும் அப்படின்னாங்க. சரி, உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, சாப்பாடு வேணும் சார், சாப்பாடு இல்லைன்னு அதான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேருக்குன்னு சொல்றேன். பிரைவேட் ஸ்கூல் வேண்டாம், கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேருங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல காலையில் சாப்பாடு கொடுக்குறாங்க, மதிய சாப்பாடு கொடுக்குறாங்க, நல்ல நோட்டு புக்கெல்லாம் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. எல்லாமே எல்லா விதத்திலையும் அரசாங்கம் வந்து உதவியா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி எடுத்து சொல்லி முதல்ல அவங்களை கூட்டு வந்து இங்க சாப்பிட வச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கு பரிசு பொருள்லாம் கொடுத்து, இந்த மாதிரி நான் வாரம் கொடுக்குறேன், வாரம் நான் உங்களுக்கு பண்றேன், வாரம் உங்களுக்கு நான் சாப்பாடு வாங்கி தரேன், ஒவ்வொரு ஹோட்டலுக்கும் நான் கூட்டிட்டு போறேன், ஆனா நீங்க படிக்கணும், நீங்க படிச்சீங்கன்னா நான் இதெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க உடனே ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க சார். நேற்றுக்கு வந்து 41 பேர் அட்மிஷன் போட்டிருக்கோம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல. இந்த மாதிரி அவங்க படிக்கணும், அடித்தட்டு மக்கள் படிக்கணும், ஏழை மக்கள் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோட தான் இந்த மாதிரி ஃபுட்டு சாப்பாடு விருந்தெல்லாம் கொடுக்குற மாதிரி வேற ஒன்றும் கிடையாது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.